வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம காயத்ரி அம்மையாருக்கு சிறந்த நடிகைன்னு வலைதளத்தில் ஒரு பட்டம் கொடுக்கலாம். என்ன காரணம்னா, அதாவது நேற்று ஒரு வீடியோ, காலையில் வீடியோ, மத்தியானம் வீடியோ, சாயந்தரம் வீடியோ கடுமையாக உழைக்கிறாங்க. எதுலினா யூடியூப்பில் குடும்ப விஷயத்தை எங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் அநீதி நடக்குங்க, என்னையுமே எங்கள் குழந்தைய பார்க்குறது இல்லைங்க அப்படின்ட்டு இப்போ எங்கே புகார் கொடுக்க போகிறாங்கன்னா, நேராக அவங்க மாமியார் வீட்டுக்கு. இது என்ன ஒரு ஹைலைட்டு ட்விஸ்ட்டுன்னா, எல்லாமே டோட்டலாக சேர்ந்து தான் இந்த ட்ராமா. அவங்க அம்மாவுக்கு இத்தனை நாள் இலவசம் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியாத போல இருக்குது. என்ன காரணம்னா, அவங்க அம்மா எந்த வீடியோவும் பார்க்காதாட்டுக்குது. நம்ம இலவசனோட வீடியோ நல்லாவே பார்த்துருக்கு. அதாவது போட்ட 3 வீடியோவும் பார்த்துருக்கு, இலவசம் அடிக்க பாஞ்சது வீடியோவும் பார்த்துருக்கு. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் அன்றைக்கி வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லை நடக்குதா காயத்ரி அப்படிங்கிறாங்க. இதுதான் அப்பட்டமான ட்ராமா நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இளவரசனோட வீடியோ எல்லாமே பார்க்கு, ஒன்று தான் பார்க்கு. ஆனால் இவங்க அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஏன் காயத்ரி அன்றைக்கி உன்னை விட்டு போகிறதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதுதான் பக்காவான ட்ராமான்னு தான் சொல்லுவேன். இந்த ட்ராமாவில் இன்க்ளூடிங்கன்னா மூளையாக செயல்படுற வரைக்கும் நம்ம இளவரசன் காயத்ரி. நீ அம்மா வீட்டில் போய் ஒரு வீடியோ போடு, அது ஒரு லட்சக்கணக்கில் வியூஸ் போகு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நான் வீட்டுக்கு வரேன், நீ என்னை திட்டி ஒரு வீடியோ போடு, அது ஒரு 1,00,000 வியூஸ் போகு. நேற்று போட்ட வீடியோ 1,00,000 போயாச்சு, இன்றைக்கி போட்ட வீடியோ 80,000 தாண்டி போயாச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம். இதுதான் உடம்ப வளைக்காமல் உட்கார்ந்த இடத்துலையே இலவச வருமானம் பார்க்குறது. நல்லா யூடியூப்பில் நல்ல வீடியோ பார்த்தா ரசிச்சா அது தப்பு இல்லைங்க. யாரும் எதிர் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா அப்படியே எங்கே வருது, மாமியார் வீட்டுக்கு வருது. மாமியார் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுது, மொபைல் தூக்கிட்டு வீடியோ போட்டே வருது. இதுதான் பக்காவான ட்ராமா. ஒரு மாமியார் வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டை பற்றி புகார் கொடுத்து, சரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொன்னால் பரவாயில்ல, அதே ஒரு வீடியோ எடுக்கணும்னு கேட்டால் அது வீடியோ எடுத்தால் தான் இவங்களுக்கு வருமானம். மொத்தத்தில் இந்த அம்மா பக்காவான ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்லுவேன், ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, எதை எடுத்தாலும் யூடியூப்பில் வீடியோ. எத்தனை சப்ஸ்கிரைபர் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் இவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சுக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, நீங்கள் இவங்க போடுற ட்ராமாவில் ஏமாந்து ஓடுறாரு தெரியுங்களா, அவங்க சப்ஸ்கிரைபர். அந்த வீடியோவில் கமெண்டெல்லாம் போய் பாருங்கள், எந்த மாதிரி கமெண்டெல்லாம் போட்டுக்கிறான்னு போய் பாருங்கள். உனக்கு அறிவு இல்லையா, உங்கள் ட்ராமாவுக்கு ஒரு எல்லையே இல்லையா, உங்கள் ட்ராமா எப்போ தான் முடிப்பேன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க ட்ராமா இப்போதைக்கு முடியாதுங்க. என்ன காரணம்னா, தீபாவளி ஆயுத பூஜையில் வருது. ஏன்னா எந்த இடத்துலையும் வேலைக்கு போகிறதில்ல, எப்படி வருமானத்தை ஈட்டுறது? நார்மல் வீடியோ போட்டால் 10,000 வியூஸ் 20,000 வியூஸ் போகுது. ஆனால் லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறது இவங்க பல்ஸ் பார்த்தாச்சு. சண்டை பிடிக்கிற வீடியோ, திட்டி வீடியோ போட்டால், குடும்ப சண்டை பயன்படுத்தி வீடியோ போட்டால் தான் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. அதை அந்த அம்மா கையில் அஸ்திவாரமாக எடுத்துருக்குது. அந்த அஸ்திவாரத்தை அப்படியே கொண்டு போகணும். கொஞ்சம் ஏமாந்தாலுமே அஸ்திவாரம் சரிஞ்சு விழுந்துரு. அதனால தான் நாம் சண்டை பிடிக்கிற வீடியோவை நாம் எப்பவும் போல் மெயினான சேனலில் போட்டுக்கலாம். இந்த மெயினான சேனலில் போடுற காரணம் என்னதுங்களா, நம்ம இளவரசன் தான் டைரக்டரு. இந்த அம்மா அசிஸ்டன்ட் கதாசிரியராக இருக்குது. இளவரசர் டைரக்ட் பண்ண சொல்லுவார். ஆனால் இளவரசர் எங்கே இருப்பார்னா, அவரது வீட்டில் தனியாக இருப்பார். இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு எனக்கு இப்படியெல்லாம் இருக்குதுங்க, அப்படியெல்லாம் இருக்குதுங்க. நான் கேட்குறது, ஒரு 45 நாளாக இந்த மருந்து குடிக்கிறதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த மருந்து குடிக்கிறதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன இளவரசர் மருந்து 2 நாளைக்கு குடிப்பார், அப்புறம் குடிக்க மாட்டார். எப்பவும் போல் பழையபடி வேதாளம் முருங்கமரம் ஏறின மாதிரி கதையாக தான் இருக்குது. அது எதுக்குன்னா, வலைதளத்துக்கு வேண்டியதா, யூடியூப்புக்கு வருமானத்துக்கு வேண்டியதா. மொத்தத்தில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்குதா, அந்த அறிவு கட்டவா வருட்டுன்ட்டு டைட்டிலோடு போட்டிருப்பாங்க. வீடியோவெல்லாம் எடுத்த கடைசியில் இந்த மாதிரி டைட்டில் நாங்கள் போடுறோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுங்க, அப்போ தான் இந்த டைட்டிலுக்குமே அந்த வீடியோக்குமே நாம் பொருத்தமாக இருக்குன்ட்டு நம்ம காயத்ரி மாதிரி சொல்லுவாங்க. சரி காயத்ரி, நான் அப்படியே பேசுகிறேன் அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதி அவங்க அம்மாட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க அம்மா பக்காவாக பேசியிருக்குது. ஏன்னா அவங்க அம்மா எந்த வீடியோ பார்க்காதாட்டுக்குது, இளவரசனோட வீடியோ பார்த்ததே இல்லையாட்டுக்குது. இந்த ஒரு 10-20 நாள் பார்க்காத மாதிரி இன்றைக்கி அவங்க அம்மா பேசியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இளவரசர் காயத்ரி மக்களை எல்லாம் ஏமாற்றி, மக்களை குழப்பி வியூஸுங்கிற பேரில் வருமானத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அது உண்மையாலுமே இவங்கள மாதிரி ட்ராமா ஆர்டிஸ்ட்டு நான் பார்த்ததில்லை, எந்த யூடியூப்பிலும் பார்த்ததில்லை. என்ன காரணம்னா, யூடியூப்பில் எடுத்தால் குடும்ப சண்டையை மேக்ஸிமம் ஒரு சிலர் 70% போட மாட்டாங்க,
ஒரு 10% போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இவங்கள மாதிரி குடும்ப சண்டையவே ஒரு 40 நாள் வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதில்ல. நான் எந்த யூடியூபருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. யூடியூப்பில் நிறைய வீடியோ போடல, தப்பே இல்லை. ஆனால் சண்டை பிடிக்கிறது, திட்டுறது, குடும்ப சண்டை மையமாகப்படுத்துறது, இது வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதில்ல. இவங்கள மிஞ்சருக்கு இனி ஒரு ஆள் எந்த காலத்துலையும் புறத்து வர முடியாது. இப்போது இத்தனை நாள் அவங்க வீட்டில் உட்காந்துருந்தாங்க, அவங்க கணவர் வீட்டில் உட்காந்துருந்தாங்க. இப்போ எங்கே போயிருக்கிறாங்கன்னா மாமியார் வீட்டுக்கு. மாமியார் வீட்டுக்கு புகார் கொடுக்குறக்கெல்லாம் கிடையாதுங்க, வீடியோ எடுக்கிறது தான் போயிருக்கிறாங்க. என்ன எத்தனை நாள் தான் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ போட்டால் நம்மளை வந்து சப்ஸ்கிரைபர் தப்பாக நினைப்பாங்க. ஒரு சேஞ்சுக்கு நம்ம மாமியார் வீட்டில் எப்பவும் போல் வீடியோ போடலாம், அப்போ தான் பார்க்குறவங்க நம்புவாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் கமெண்டெல்லாம் போய் பாருங்கள், எந்த மாதிரி கமெண்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. மொத்தத்தில் உங்கள் ட்ராமாவுக்கு ஒரு அளவேலையே, என்ன வீடியோ போடுற நான்சென்ஸ் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க எந்த கமெண்ட்டுமே பார்க்கவே மாட்டாங்க. இவங்க வீடியோ இதுக்கு மேலேயும் போடுவாங்க. ஆனால் இவங்க ஏமாற போகிறது அவங்க சப்ஸ்கிரைபர் தான். முழுக்க வருமானத்துக்கு வேண்டி போடுற ட்ராமா அது. இந்த ட்ராமாவுக்கு முடிவு இப்போ கிடையாதுங்க, தீபாவளி தாண்டி தான் இந்த முடிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபாவளி ஆயுத பூஜையில் வருது, அது வரைக்கும் நல்லா வருமானம் பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே இவங்க உழைச்சி வருமானம் பார்க்குறது சரித்திரமே கிடையாது, அது இனியும் நடக்காது. மொத்தத்தில் இளவரசன் திருந்து வரான்னு கேட்டால் இலவசம் திருந்துவாருங்க. நல்ல வருமானம் வந்ததுக்கப்புறம்